வணக்கம். வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ராகுல் காந்தி தொடரும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இதை பத்தி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப விஷயத்துக்கு வாங்க. கடந்த ஒரு மாதமாகவே இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுக்கு போற மாதிரியான ஒரு நரேட்டிவ் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அது குறிப்பாக பீகார் தேர்தலுக்கு பிறகும் அது தொடர்ந்ததுங்கிறது தான் துரதிர்ஷ்டம். ஆனா இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அங்கிருந்து ஹைகமாண்ட், காங்கிரஸ் ஹைகமாண்ட்ல இருந்து இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு உத்தரவுகள் பறந்திருக்கு. அதனுடைய ஒரு விளைவாக தான் இப்போ 5 நபர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது திமுகவுடன் 2026 தேர்தலுக்கான கூட்டணி பத்தி பேசுறதுக்காக காங்கிரஸ் ஹைகமாண்டே ஒரு 5 பேர் உள்ள ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இதன் மூலம் நமக்கு தெளிவா தெரிறது என்னன்னா, இந்த காங்கிரஸ்லயே கொஞ்சம் பேர் இருந்தாங்க இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், சசிகாந்த் செந்தில், இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த திமுக கூட்டணியில இருந்து வெளியே போய் தாவேகாவோட, விஜயோட, அந்த கட்சியோட சேர்ந்து போட்டி போடணும், நிறைய சீட்டு கேட்கணும், நமக்கு பாதி சீட்டு தரன்றிருக்காங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அந்த அஜெண்டாவை நோக்கி தான் நிறைய ஊடகங்கள்ல விவாதங்கள் நடைபெற்றன. யூடியூப்ல எல்லாம் நிறைய அதை பற்றிய காணொலிகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அது தொடர்ந்து ஒரு 2-3 மாசமாவே இது நடந்துகிட்டு இருந்தது. இதனுடைய உச்சகட்டமாக இந்த மாசம் ரொம்ப அதிகப்படியான சமூக ஊடகங்கள்ல இதை பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நடந்துட்டு பார்க்கிறோம். இப்போ இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் ஒரு வீக்கான ஒரு பொசிஷனை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பத்தி நம்ம 2-3 காணொலி வேற போட்டிருந்தோம். ஸோ காங்கிரஸ் இப்போ ஒரு ரொம்ப வல்னரபிளான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தன்னுடைய ரிலேபிளான நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னரான திமுகவை அவங்க இழக்க விரும்பல. கண்டிப்பா அவங்களுக்கு பிஜேபியை ஒன்றிய அளவுல எதிர்க்கணும்னா, இல்ல ஒரு நேஷனல் பார்ட்டிங்கிற முறையில காங்கிரஸ் தன்னுடைய கூட்டாளிகளை எல்லாமே சேர்த்துதான் இப்போதைக்கு பிஜேபியை எதிர்க்க முடியும். எப்படி என்டிஏ கூட்டணி தனக்கு எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸ் எதிர்க்கிறாங்களோ இந்தியா கூட்டணியை, அது மாதிரி இந்தியா கூட்டணியில உள்ள ஒரு அங்கத்தினருமே ஒற்றுமையா இருந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குங்கிறத உணர்ந்த ராகுல் காந்தி இங்க லோக்கல்ல உள்ள காங்கிரஸ் தலைவர்களுக்கெல்லாம் சொல்லி, நீங்க இந்த மாதிரி வீணா பிரச்சனை கிளப்பாதீங்க, நமக்கு இப்ப அங்க 40க்கு 40 கிடைக்குது பாண்டியோட சேர்த்து, அப்படி இந்த மாதிரி ஒரு ஃபுல்லா 100% சக்சஸ்ங்கிறது வேற எந்த ஃபார்முலாவிலையும் நமக்கு கிடைக்காது. அதனால வீணா நீங்க பிரச்சனை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ள குறுக்கு சால் ஓட்டிட்டு இப்படியே இருந்தீங்கன்னா இருக்கிற ஒரு நல்ல ஒரு கூட்டாளியும் நமக்கு தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டாங்கன்னா அது நமக்கு தான் பாதிப்பு, கட்சிக்கு தான் அது மிகப்பெரிய பாதிப்பை ஒழிய திமுகவுக்கு இந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாது. நம்ம வெளியே வந்தோம்னா கூட அவங்க விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி அவங்கள வச்சு அவங்க எப்படியும் வின் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த வின்னபிலிட்டி இருக்கு. அதனால தான் நம்ம வெளியே வந்தோம்னா நமக்கு தான் லாஸ்ங்கிறத காங்கிரஸ் மேலிடத்துல இருந்து ராகுல் காந்தி, குறிப்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்கள்ட்ட லோக்கல் லீடர்ஸ் கிட்ட செல்வப்பிரந்தகை அங்க டெல்லிக்கு கூப்பிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீம் இங்கேருந்து போயிட்டு வந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல பீட்டர் அல்போன்ஸ் கூட இருந்தாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒப்பீனியன் கேட்கும்போது அவங்க மேலிட என்ன தெளிவா சொல்லியிருக்குன்னா, வீணா நீங்க இந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்காதீங்க, நம்ம வெளியே போய் வேற ஒரு கட்சியோட சேர்றதுக்கு, விஜய் கட்சியோட சேர்றதுக்கு இப்ப நமக்கு ஐடியா எல்லாம் கிடையாது. 2வது, விஜய் பத்தி நமக்கு என்ன தெரியும், அவங்க தேர்தலே போட்டி போடாதவங்களை நம்பி நம்ம எப்படி போறது, இருக்கிற விஷயமும் இருக்கிற ஒரு ஆதரவும் நமக்கு போயிடுச்சுன்னா நமக்கு இன்னும் கட்சி ரொம்ப பலவீனப்படும். அதனால நீங்க அவசரப்படாதீங்க, நீங்களா எதுவும் முடிவு எல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, எங்களுக்கு தெரியும் எப்ப என்ன எடுக்கணும், முடிவு எடுக்கணும்னு சொல்லி செமத்தையா ராகுல் காந்தி இவங்களுக்கெல்லாம் டோஸ் விட்டுருக்காரு. அதாவது குறிப்பாக இந்த பிரிவினை பண்ணாங்கல்ல, தாவேகாவோட போகணும்னு இந்த எம்பிக்களுக்கெல்லாம் செமத்தையா டோஸ் விழுந்திருக்கு. அதனால நீங்க இவங்கெல்லாம் வான் பண்ணப்பட்டிருக்காங்க, நீங்க இந்த மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லிட்டு வராதிங்க, ஏதாவது நடக்கிற காரியமா பாருங்க, போய் கள ஒர்க்க பாருங்க. அதனுடைய இவங்க வாயை அடைக்கிற விதமாக ராகுல் காந்தி உடனடியாக ஒரு 5 பேர் உள்ள ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்க இப்ப பேச்சுவார்த்தையை தொடருவாங்க திமுகவோட. அதாவது எங்களுக்கு எங்க கூட்டணிகளை நாங்க உங்களுக்கு இருக்கிறோம், எங்களுக்கு முன்ன பின்ன கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் அதிகமா போடுங்க, ஏன்னா நாங்களும் வளர்ந்துருக்கோம், நாங்களும் வளரணும், உங்களுக்கு நாங்க ஒத்துழைக்கிற மாதிரி நீங்க எங்களுக்கு சீட்டு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும், எங்க கட்சியும் வளரணுமா அப்படி கேட்கறது அது ஜனநாயக பண்பான ஒரு விஷயம். ஆனா பாரு, நான் இங்க இருந்து வெளியே போயிடுறேன், வெளியே போயிட்டு விஜயோட சேர்ந்து உங்களை பழி வாங்கலாம் இல்லையா பாருன்னு சொல்றது அது அடாவடித்தனம். அது கூட்டணியில குழப்பம் உண்டாக்குறது, அது ஒரு நந்தி கட்டத்தனம். அதுக்கு நம்ம அதுக்கெல்லாம் சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது நமக்கு. அதனாலதான் இதை மேலிடம் புரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம இதுல ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, லோக்கல்ல உள்ளவங்க இந்த மாதிரி சில தனிப்பட்ட அபிலாஷைகள் இப்ப கேசி வேணுகோபாலுக்கு கேரளாவில் முதல்வர் ஆகணும், ஸோ கேரளாவில் இருக்க 1-2% விஜய் ஆதரவை ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும், அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கலாம்.
அது வந்து ரீஜனல் அஜெண்டா, சிஎம் அஜெண்டா. அதை விட வந்து இந்தியா கூட்டணிக்கு பெரிய அஜெண்டா வந்து பிஜேபியை எதிர்கொண்டு வீழ்த்துறது தான், வீழ்த்திட்டு அங்க ஆட்சிக்கு வர்றது தான். ஸோ இப்போ இவங்க இந்தியா கூட்டணி எல்லாம் ஒற்றுமையா இருந்ததால் தான் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கொடுக்கல நம்ம. ஸோ மெஜாரிட்டிக்கு முன்னாடியே அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்கிறதே வந்து இந்த இந்தியா கூட்டணிக்கு உள்ள ஒரு வெற்றி தான். அப்புறம் அதை சிதைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒருத்தருமே இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்லயுமே வந்து நாங்க தனித்தனி கூட்டணியா போறோம் அப்படின்னா அது வந்து சரியா வராது அப்படிங்கிறது வந்து மேலிடத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ மேலிடம் அதனால்தான் வந்து மிக தெளிவா இவங்களுக்கு சொல்லிடுச்சுங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த கூட்டணியில பேச்சுவார்த்தைக்கு வரவங்க வந்து இனிமே வந்து திமுக தலைமையோட பேசுவாங்க. யார் கேண்டிடேட்டா இருக்கலாம், என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணோம், ஓட்டு சிதறாம இருக்கிறதுக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு சிதறாம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒத்துழைப்பு தேவை, இதெல்லாமே வந்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில தான் இது முடிவெடுக்கப்படும். இந்த இந்தியா கூட்டணிக்கே தலைவர் வந்து முதல்வர் ஸ்டாலின் தான், அது வந்து கன்ஃபார்ம்டு. ஸோ அவர் தலைமையில வந்து கம்யூனிஸ்டுகள் 2 பேர் இருக்காங்க, அப்புறம் முஸ்லிம் முன்னேற்ற கழகம், விசிகா இருக்கு, அவங்களோட சேர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் செல்வ பிறந்தகை எல்லாமே சேர்ந்து இப்ப இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவதன் மூலமாக மீண்டும் வந்து திமுகவை ஆட்சி கட்டில் ஏற்றுறதுக்கு இவங்க எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ராகுல் காந்தியோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு. இதுல வந்து சீனியர் லீடர்ஸ் வந்து சிதம்பரம் மாதிரி இங்க உள்ள லீடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இதுல சீனியர்ஸா இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த கூட்டணி தொடர்ந்து தான் விரும்புறாங்க. சில பேர் மட்டும்தான், திருச்சி வேலுச்சாமி தலைமையில சில பேர் தான் பிரிவினைவாதம் பண்ணிட்டு இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு அவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இப்போதைக்கு வந்து காங்கிரஸ்லயே உள்ள இந்த பிரிவினைவாதிகள் அல்லது துரோகிகளாக கருதப்படுகிற சில எம்பிக்கள் அவங்களுடைய நோக்கங்கள் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, திமுக கூட்டணியில தான் நம்ம வந்து வேலை செய்ய போறோம், அவங்களதான் தொடர்ந்து நம்ம பயணிக்க போறோம். அது வந்து இதோட மட்டும் இல்லை, அடுத்த வர பாராளுமன்ற தேர்தலுமே வந்து இந்த கூட்டணி தான் இருக்க போகுது. ஆக நீங்க வந்து இந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி கூட்டணிக்கு இடைஞ்சல்லாம் கொடுக்க கூடாது, முடிஞ்ச வரையிலையும் நிறைய சீட்டு கேளுங்க, அது வந்து உங்க உரிமை. அதுக்கு வந்து நம்ம நிர்பந்தம் கொடுப்போம், பல வகையில நிர்பந்தம் கொடுப்போம் முதல்வருக்கு, அது நம்ம பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி மற்ற கட்சிகளோடையும் இணைந்து அவங்களையும் அரவணைச்சு இந்த கூட்டணியை வந்து ஒரு வெற்றி கூட்டணியா மாற்றுறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை எடுங்கன்னு சொல்லி மிக தெளிவாக ராகுல் காந்தி சொல்லிட்டார். இந்த இங்கேருந்து போன லீடர்ஸுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குது. அதனால்தான் வந்து உடனடியாக செல்வ பிறந்தகை வந்து இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் இந்த குழு அமைச்சிருக்காருங்கிறத பாக்குறோம். நல்ல வேலை இப்பவே இந்த குழு அமைக்கப்பட்டுட்டதால இந்த கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுங்கிற இந்த வதந்திக்கு மிகப்பெரிய ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த நேரத்துல நம்ம சொல்லிக்கொள்ள கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல நாம் பொலிட்டிக்கல் நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணிப்போம், அதை தொடர்ந்து காணொலியா போடுவோம். நன்றி, வணக்கம்.